Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. First நம்ம இந்த ஒரு ஒரு 2.5 month வந்துட்டு மாடியூல் 1மா இந்த மாடியூல் 1 நம்ம வந்துட்டு பைத்தன் ப்ரோக்ராமிங் பத்தி பேச போறோமா. பைத்தன் ப்ரோக்ராமிங் வெரி பேசிக் ஸ்டெப்ல இருந்து போக போறோமா. எப்படி ஒரு கோடிங் எழுதணும்னா அதுக்கு ஒன் டைப் ஆஃப் எடிட்டர் வேணும், டெக்ஸ்ட் எடிட்டர். ஐடிஎஸ் என்ன ஐடிஎஸ் யூஸ் பண்ண போறோம், அப்புறமா வேரியபிள்ஸ் என்னது, டேட்டா டைப்ஸ் என்னது, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு பைத்தன்ல, அப்புறமா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பேச போறோம். நம்மளோட ப்ரோக்ராம்ன்றது லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் தான். நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்ல இருக்கும். நீங்க அந்த லைன் பை லைன் இல்லைன்னா நம்மளுக்கு வேணுமன்ற விதமா நம்ம அது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா. இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அகைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்னிட்டு, அப்புறமா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்னிட்டு, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்னிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் வந்துட்டு ரொம்ப ஈஸிமா. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ மச் ஈஸி. ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா இருக்க போகுது. நீங்க மெஷின் லேர்னிங் இது எப்ப நீங்க இந்த மாடியூல் பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா கமிங் எல்லாமே ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு. அதுதான் நான் சொல்றது. 2.5 month கோர்ஸ்ல நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதுதான் மெயின். ஸோ இப்ப நம்ம ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கிறோம்னா அந்த பில்டிங் நல்லா இருக்கணும், மீன்ஸ் ரொம்ப நாள் இருக்கணும்னப்ப நம்ம என்ன போட்டா நல்லா இருக்கும்? பேஸ்மெண்ட், எஸ் ஆர் நோ, பில்லர்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளோட ஹவுஸ்ன்றது ரொம்ப நாள் சர்வை ஆகும். ஸோ அது அந்த மாதிரியே நம்ம மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணோம், டேட்டா சயின்ஸ் ஐஏ அப்ளிகேஷன் வேணும்னா இந்த 2.5 monthல நீங்க லேர்ன் பண்ண போற ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணிட்டு அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். தென் நம்ம லேர்ன் பண்ண போறது ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ண போறோமா. ஸோ இதுல டேட்டா டைப்ஸ் சொல்லிருக்கோம் இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்க போகுது. இன்பில்ட் அப்புறமா யூசர் டிஃபைன்ட் அன்னிட்டு. ஸோ யூசர் டிஃபைன்ட் அன்னிட்டு இன்பில்ட்ன்றது வந்துட்டு லைக் ஒன் வந்துட்டு இம்ப்ளிசிட் இருக்கலாம், அப்புறமா எக்ஸ்பிளிசிட் கூட இருக்கலாம். இம்ப்ளிசிட் இருக்கலாம், எக்ஸ்பிளிசிட் இருக்கலாம். ஸோ இம்ப்ளிசிட்ன்றது பேசிக் திங்ஸ். எக்ஸ்பிளிசிட்ன்றது லைக் சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ், எஸ்டிடி சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ் லைக் லிஸ்ட் ஆகட்டும், டியூபிள் ஆகட்டும், செட் ஆகட்டும், டிக்ஷனரி அதெல்லாமே எக்ஸ்பிளிசிட்ல வரும். யூசர் டிஃபைன்ட்னா அரேஸ், அப்புறமா வந்துட்டு கியூ, அது இதெல்லாமே நம்ம அவ்வளவு லேர்ன் பண்ண மாட்டோம். இதெல்லாம் யூசர் டிஃபைன் வந்துட்டு நம்ம இதுல கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ண போறோம். பட் இதுல வந்து நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். இந்த யூசர் டிஃபைன்ல ஒரு கான்செப்ட் மட்டும் லேர்ன் பண்ண போறோம், தட் இஸ் கால்ட் அரேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் whenever you are working with the data, numpy லைப்ரரி பேஸ் பண்ணிக்கிட்டு அரேஸ் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ அரேஸ் மட்டும் லேர்ன் பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ண போறோம். தென் ஃபைல் ஹேண்ட்லிங் மீன்ஸ் யூஸ்வலி நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்? மேனுவலா நம்ம எந்த லொகேஷன்ல வேணுமோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வேணும்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஓட் டாக்குமெண்ட் வேணும்னா ஓட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதுல டேட்டா சேவ் பண்ணிக்கிறதாகட்டும், எப்ப சேஞ்சஸ் பண்ணோம்னா திரும்பி ஓபன் பண்ணி டேட்டா சேஞ்ச் பண்றது, அப்புறமா ரீநேம் பண்றது, இருக்கிற டேட்டா கூடவே எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்றது, அந்த ஃபைல் வேணாம் எல்லாம் அதோட வேலை முடிச்சுட்டு டெலிட் பண்ணிடணும்னா கூட நம்ம மேனுவலா பண்ணணும். பட் இங்க நம்ம பைத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மேனிபுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபார்ம் பண்ண போறோம். தட் இஸ் வாட் ஃபைல் ஹேண்ட்லிங். நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா யூஸ்வலி நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எரர்ஸ் வரப்போகுது. அந்த எரர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் யூஸ்வலி நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ். ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ் என்னது? நம்மளோட ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது வர்ற எரர்ஸ் தான் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்றோம். அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றோமோ நம்ம சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போறோம் லேட்டர் ஆன். இது ஒரு மாடியூல் 1மா. இது மாடியூல் 1. ஸோ மாடியூல் 2 என்னதுன்னா இது கூட இந்த 2.5 month கோர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுல என்ன ஊப்ஸ் கான்செப்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லலாம். ஸோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கும். கிளாஸ், அப்புறமா ஆப்ஜெக்ட் என்னது, ஸோ அப்புறமா இன்ஹெரிட்டன்ஸ் என்னது. ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் எனி நாலேஜ் இன் த ப்ரோக்ராமிங் தென் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இதுவே தான் கான்செப்ட்ஸ்.
தியரி எல்லாமே ஒன்னே தான் இருக்கும், பட் த வே ஆஃப் ரைட்டிங் த கோட் வில் பி டிஃப்ரெண்ட். அவ்வளவுதான். நீங்க ஜாவா எடுத்தா கூட இந்த மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். தியரி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஒன்னாவே இருக்கும், பட் த வே ஆஃப் ரைட்டிங் த கோட் வில் பி டிஃப்ரெண்ட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ கிளாஸ் அண்ணா என்னது, ஆப்ஜெக்ட் அண்ணா என்னது, இன்ஹெரிடன்ஸ் அண்ணா என்னது, என்கேப்சுலேஷன் அண்ணா என்னது, நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ணா என்னது. ஓகேவா? சோ அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ணா என்னது, சோ தென் பாலிமார்பிசம் அண்ணா என்னது, இத பத்தி ரொம்ப டெப்தா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம். சோ இது பைத்தன் ப்ரோக்ராமிங்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண போறோம். இது மாடியூல் 1 சோ இந்த 2 months கோர்ஸ்லயே மாடியூல் 2 கூட பார்க்க போறோம் ஊப்ஸ் கான்செப்ட். அப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டி பத்தி பேச போறோம். இப்போ மேத்தமெட்டிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆக போகுது. இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அண்டர்ஸ்டாண்டபிள் மாதிரி தான். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட பார்க்க போறோம். இப்ப நீங்க மேத்தமெட்டிக்ஸ் நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, மெஷின் லேர்னிங் பண்ணணும்னா அது நான் என்ன சொல்லியிருக்கேன், எம்எல்ஏன்னா மெஷின் லேர்னிங் சொல்லியிருக்கேன். எம்எல்ஏன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மெஷின் லேர்னிங் சொல்லியிருக்கிறோம். சோ மெஷின் லேர்னிங் நான் நேற்று சொல்லும் போது, இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது, இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் போது, இது வந்துட்டு ஒரு நம்மளோட என்டையர் யூனிவர்ஸ் அப்ப அந்த யூனிவர்ஸ்ல மெஷின் லேர்னிங் இருக்கும், அந்த மெஷின் லேர்னிங் உள்ள டீப் லேர்னிங் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். டிஎஸ் எங்க வரும்னா இந்த கம்ப்ளீட் சேர்த்தாதான் டிஎஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இங்க வந்துட்டு இந்த ஏஐ யூனிவர்ஸ்ல நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கே இருக்குமானா இல்ல. நம்மளுக்கு என்எல்பி இருக்கலாம், கம்ப்யூட்டர் விஷன் இருக்கலாம், ரோபோட்டிக்ஸ் இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். பட் இந்த மெஷின் லேர்னிங் மெயின் எதுக்காகனா இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்டாட்ஸ் டூல். மீன்ஸ் நீங்க ஒரு மெஷினுக்கு ட்ரைன் பண்ணணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மேனிபுலேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெஷின் லேர்னிங். ஸோ தட் நம்ம இந்த மாடியூல் 2ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேச போறோம். இதுல 2 types ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குமா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அன்னிட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அன்னிட்டு இருக்கும். இது ரொம்ப ஈஸி. லைக் மீன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, மோட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. சோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இது அட்வான்ஸ்டா நம்ம லேர்ன் பண்ண போறது தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும். நம்ம வந்துட்டு இன்டர்மீடியட் படிக்கும் போது நம்மளுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். Let us take a simple example, number of possibilities. Let us take a head. Okay, நம்ம ஒரு காயின் எடுத்துக்கிறோம். ஒரு காயின் நம்ம போடும்போது நம்மளுக்கு எது வரலாம், என்ன வரலாம், எதர் ஹெட் என்ன வரலாம், டெயில் என்ன வரலாம். ஒரு காயின் எடுத்துக்கும் போது what is the possibility of getting the head? Only one time. Means ஒரு ஹெட் எத்தனை வர போகுது, ஒரு காயின்ல ஒண்ணுதான் வர போகுது நம்மளுக்கு. So the possibility of getting head is 1. So how possible by 2? எதுக்காக? There are two things இருக்கு. ஓகேவா? Based on the two you will get, means the head you will get only one time. If you are having tail, how many possibilities to get the tail? 1/2. So அதே மாதிரி this is what probability. ஓகேவா? So இப்போ for example dice எடுத்துக்கிங்க, ஒரு dice எடுத்துக்கிங்க. So dice என்ன இருக்க போகுது நம்மளுக்கு 1 2 3 4 5 6 இருக்கு. So what is the possibility of getting 1? 1/6. 6 ஃபேசஸ்ல 1 வரதுக்கு சான்ஸ் ஒண்ணேதான். கரெக்ட்டா? 2 வரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் 2 வரதுக்கு. எத்தனை ஃபேசஸ்ல? 6 ஃபேசஸ்ல. கரெக்ட்டாமா? சொல்றது புரியுதா எல்லாருக்குமே? புரியுதா? So this is what the probability. நம்ம ரொம்ப டெப்தா லேர்ன் பண்ண போறோம் probability பத்தி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா என்ன சொல்றோம்னு everyone? Yes ma'am. Okay then. So the next thing, so இந்த module 2ல இது படிக்க போறோம். So இது செகண்ட், இந்த module 1ன்றது பைத்தன் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பத்தி, module 2 வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்திமா. So module 2 வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேச போறோம். So இந்த கம்ப்ளீட் 2.5 month நடக்க போகுதுமா. மேக்ஸிமம் 2 months தான் நடக்க போகுது. So ரிமைனிங் நெக்ஸ்ட் 1 month என்ன பார்க்க போறோம், மேக்ஸிமம் 1 month 2 months தான் வச்சுக்கோங்கம்மா இதுல. ஓகேவா? ரொம்ப இல்ல 2 months தான் ஆகுது. இல்லனா ஒரு half month எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகே தான், நோ ப்ராப்ளம். சோ நெக்ஸ்ட் 1 month என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா, லைப்ரரிஸ் லேர்ன் பண்ண போறீங்கமா. நீங்க படிக்க போற இந்த ஏ அப்ளிகேஷனுக்கு frequent libraries very very important, common libraries very very important. அது என்னதுன்னா numpy library பத்தி பேசுறேன். நான் ஆல்ரெடி இங்க சொல்லிருக்கேன், one of the user defined data type பத்தி பேச போறோம், அது அரே தான். சோ இந்த அரே வந்துட்டு with the help of numpy library யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம்.
So what is the main usage of this means? This is called numerical Python. Mathematical calculations பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். மேம் இங்க நீங்க எதுவோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் மெஷின் லேர்னிங் சொல்லிருக்கீங்க. இது வந்துட்டு ஒரு லிமிடெட் மீன்ஸ் ஒரு காமன் திங்ஸ் பண்ணலாம். மோர் தேன் தட் பண்ணணும்னா then we will go with the machine learning. Okay, இந்த machine learningல நீங்க ஒர்க் பண்ணணும்னா you need this numpy library only. So mathematical calculations பண்றதுக்காக numpy library யூஸ் பண்ண போறோம். Then we are common libraries இந்த 1 monthல லேர்ன் பண்ண போறோமா. numpy பத்தி பேச போறோம். pandas library means நம்மளோட டேட்டா ஹேண்ட்லிங் பண்றதுக்காக டேட்டா மேனிபுலேஷன்ஸ் எப்படி ஒரு டேட்டா கொண்டு வர்றது உங்களோட மீன்ஸ் உங்களோட நீங்க ஒர்க் பண்ற லொகேஷனுக்கு. சோ அந்த 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 மீன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற டேட்டால அன்னெசரி டேட்டா இருந்தா எப்படி அதை ரிமூவ் பண்றது, அப்புறமா இல்லாத டேட்டா பிளேசஸ்ல அது எப்படி ஃபில் பண்றது, சோ எப்படி அது ட்ரைன் பண்றது, இது எல்லாமே ப்ராசஸிங் டேட்டா ப்ராசஸிங் எல்லாமே நம்ம இந்த பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ ஓகேவா. சோ பாண்டாஸ் லைப்ரரி. நெக்ஸ்ட் லைப்ரரி என்ன பார்க்க போறோம்னா மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி பத்தி பேச போறோம். என்ன பேச போறோம்? மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி பத்தி கூட பேச போறோம். இது எதுக்காக? விஷுவலைசேஷன் பர்பஸ். இது வந்துட்டு ஒரு பேசிக் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஓன்லி லிமிட்டட் என்ன பண்ணலாம்னா ஓன்லி லிமிட்டடா நம்ம பாக்குறதுக்காகும். மீன்ஸ் அவ்வளவு கிளியரா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படம் பாக்குறதுக்கு போறோம், லோக்கல் தியேட்டர்ஸ் போனோம்னா எப்படி இருக்கும் விஷுவல்ஸ் அவ்வளோ இருக்காது. அதே நம்ம ஐமேக்ஸ் அந்த மாதிரி போனோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கிளியரா இருக்குமா? சோ அந்த மாதிரி மேட்ப்ளாட்லிப் பண்றது விஷுவலைசேஷன் பர்பஸ்க்கு வந்துட்டு ஒரு லோக்கல் மாதிரி, சீபான்ன்றது ஐமேக்ஸ்ல பாக்குற மூவி மாதிரி எல்லா வெரி கிளியர் திங்ஸ் எல்லாம் இருக்கும். இது ரெண்டும் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்கைபை. So SkyPy is what means this is also one kind of one second. எஸ் மா. சோ இங்க நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஸ்கைபைன்னு சொல்லிருக்கு இல்லையா. ஸ்கைபைன்றது என்னதுன்னா சயின்டிபிக்கல் பைத்தன் மா. இது ஸ்கைபை என்னன்னா சயின்டிபிக்கல் பைத்தன். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா in order to solve mathematical problems தான். சோ இது எல்லாமே இந்த எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கினா மட்டும் you can able to work all these things. Along with this நம்ம செப்பரேட்டா வந்து லேர்ன் பத்தி பேச மாட்டோம். நம்ம இந்த மெஷின் லேர்னிங் பார்க்கும்போது இந்த ஸ்கைகிட் லேர்ன் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ இப்ப எதுவும் பார்க்க மாட்டோம். இப்ப கிடையாது. நம்ம வந்து ஸ்கைகிட் லேர்ன் எதுக்காக யூஸ் ஆகும்னா in order to train. இப்போ நம்ம ஒரு மெஷின் நம்ம ட்ரெயின் பண்ணணும்னா எப்படி எல்லாம் அப்படி ட்ரெயின் பண்றதுக்காக நமக்கு இஷ்டம் அந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுக்காகாது. சோ there will be some rules. இந்த மாதிரி விதமாவே அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணணும்ன்றதுக்காக we are having already present algorithms. அந்த அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான் ஒரு மாடல் ட்ரெயின் பண்றதுக்காகும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இந்த ஸ்கைகிட் லேர்ன். இந்த ஸ்கைகிட் லேர்ன்ல many number of algorithms இருக்குமா. algorithms. சோ இது வந்து நம்ம இந்த 1 month கோர்ஸ்ல பார்க்க மாட்டோம். சோ டைரக்டா நம்ம மெஷின் லேர்னிங்ல தான் பேச போறோம் அத பத்தி. ஓகேவா. சோ இங்க வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இந்த 2 மாடியூல்ஸ் 3 மாடியூல்ஸ் கிளியரா இருக்கீங்களா? இது 3rd மாடியூல்மா. சோ இது 3rd மாடியூல். இது லைப்ரரிஸ்ன்றது வந்துட்டு மாடியூல் 3. இது 6 months கோர்ஸ் உங்களுக்கு 8 months கோர்ஸ் உங்களுக்கு காமன் தான் இந்த 3 மாடியூல்ஸ். ஓகேவா? ஏத்துக்கீங்களா இது எல்லாமே? Yeah ma'am, okay. Okay, clear to everyone? Okay. Only one student responding. What about others? Okay. These modules clear, right? Okay, now we're gonna scroll. Yes. Okay. So next இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to go through the 4th module. இப்ப module 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். So now we'll go with the module 4. இந்த module 4ல so overall எத்தனை months cover பண்ணிட்டேன்பா? 3 months cover பண்ணிருக்கோம். So 3.5 month எடுத்துக்கோங்க. maximum 3.5 month எடுத்துக்கோங்க. So இங்க வரைக்கும் 3.5 month. So நீங்க இந்த 3.5 month எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களா இது எல்லாமே உங்களுக்கு தண்ணி குடிச்ச மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப டென்ஷன் கிடையாது. சோ நேத்து எப்படி படிச்சிருக்கிறோம்? தியரிட்டிக்கலா போனோம் பாத்தீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்த உடனே ஓகே தான் நம்ம இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க இல்லையா. சோ அது பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதிருக்காங்கன்னு நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம தியரி சொல்லாம டைரக்டா ப்ரோக்ராமிங் பார்த்துட்டோம்னா எதுக்காக இந்த ஸ்டெப் போட்டிருக்காங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும்.
இந்த 3.5 months எவ்வளவு நல்லா ப்ரோக்ராம் லேர்ன் பண்றீங்கன்னா மாடியூல் 4 இருந்து ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு. ஜஸ்ட் நீங்க தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நல்லா. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த தேர்ட் மாடியூல் என்னன்னு சொல்லிருக்கிறோம், லைப்ரரிஸ் சொல்லிருக்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஃபார் டேட்டா அனாலிசிஸ்மா. தேர்ட் மாடியூல் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்றோம். ஸோ மாடியூல் 1ன்றது எதுக்காகனா பைத்தன் ப்ரோக்ராமிங்காக, பைத்தன் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போறோம். மாடியூல் 2 வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ண போறோம். மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அந்த மீன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பண்ண போறோம். மாடியூல் 3 அந்த லைப்ரரிஸ் லேர்ன் பண்ண போறோம். டேட்டா அனாலிசிஸ் மீன்ஸ் அனலைசிங் பர்பஸ்க்காக நம்ம அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பேச போறது வந்துட்டு மாடியூல் 4. இந்த மாடியூல் 4ல தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பேச போறோம். சோ இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னா மோஸ்ட்லி இந்த ஸ்கைகிட்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டு போறோம் இந்த 4th மாடியூல்ல. இந்த மெஷின் லேர்னிங்ல என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் இருக்குன்னா சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறோம் இங்க. சோ இங்க மெஷின் லேர்னிங் சொன்ன உடனே நம்ம கம்பல்சரி மெஷின் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறணும். சோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல ஒரு பிரீஃபா சொல்லி ஆச்சு. சோ அதற்கு மிஞ்சி எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 5 minutes இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு வேணும்னா ஒரு வீடியோ காட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் இது மெஷின் லேர்னிங் எத்தனை டைப்ஸா டிவைட் ஆயிருக்குன்னு அது சொல்ல போறோம். அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் பத்தி பேச போறோம். அப்புறமா இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அகைன் 2 நம்மளுக்கு. ஒன் இஸ் ரிக்ரெஷன், கிளாசிஃபிகேஷன். சோ இந்த ரெண்டுத்தை பத்தி பேச போறோம். one எக்ஸாம்பிள் தியரிட்டிக்கலா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா என்னது ரெக்ரெஷன் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பண்றோம், நம்ம யூஸ் பண்ண மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதாமா? மேபி இன்டர்நெட் இஷ்யூ. மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க, பட் இஸ் தி ரீசன். சோ சொல்லுங்க, நம்ம அப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணலாம். இல்ல மேம் இப்போ ஓகே. அது நடுவுல ஓகே தென். சோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல ரிக்ரெஷன் பத்தி பேச போறோம், கிளாசிஃபிகேஷன் பத்தி பேச போறோம். சோ மெயின்லி ரிக்ரெஷன் என்னதுன்னா லீனியர் ரிக்ரெஷன் பத்தி பேச போறோம். கிளாசிஃபிகேஷன்ல வந்துட்டு 2 types of classifications. One is binary classification and second is multi-class classification. So in the binary classification is the best one. So நம்ம இத பத்தி பேச போறோம். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்னதுன்னா மெஷின் லேர்னிங்ல செகண்ட் டைப் என்னதுன்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் அண்ட் இன்னொன்னு இருக்கு. இதுல அகைன் 2 types இருக்குமா. The first one is clustering. Clustering and தெரியும் இல்லையா, grouping. கிளஸ்டரிங் ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் நினைக்கிறேன். எஸ், டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இது ஒன்னொன்னு டைப். சோ நம்மளோட கோர்ஸ்ல கிளஸ்டரிங் பத்தி மட்டும் தான் பேச போறோம். சோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்னா என்னதுன்னா, சோ நம்ம கிட்ட ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்கு. அந்த ஹியூஜ் டேட்டா ட்ரெயின் பண்றதுல இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் எடுத்துட்டு இருக்கனா பர்ஃபார்மன்ஸ் will also get reduced. சோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு மெயினா இருக்கணும், ரொம்ப கரெக்டா. சோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா ஹியூஜ் டேட்டாவை என்ன பண்றோம்னா நம்மளுக்கு வேணுமன்ற மீன்ஸ் ஒரு லிமிட்டட் டேட்டா மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் வரோம். So that is what reducing the data as you require. That is what dimensionality reduction ன்னு சொல்றோம். சோ நம்மளோட கான்செப்ட்ல இது கிடையாது. ஓகேவா? ஓன்லி அன்சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்ல கிளஸ்டரிங் பத்தி பேச போறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் சொல்றோம். சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற போது அந்த கான்செப்ட் வரும்போது டெப்தா லேர்ன் பண்றோம். ஓகேவா? சோ இந்த 4th மாடியூல்ல மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்றோம். அப்புறமா அதோட டைப்ஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். தேர் இஸ் ஒன் மோர் டைப் கூடமா, ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இது நம்மளோட கரிக்குலம்ல கிடையாது. திஸ் இஸ் அட்வான்ஸ்டு திங். சோ இதுல இன்னும் அவ்வளவு டெவலப் ஆகல நம்ம. சோ தட்ஸ் வை வி வில் நாட் யூசிங் திஸ் இன் அவர் கோர்ஸ். ஓகேவா? இது இல்ல, இது கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னா பார்க்க போறோம்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் கூட நம்ம ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பத்தி கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ திஸ் இஸ் இதுதான் நம்மளோட அஜெண்டா இப்போ வரைக்கும். ஓகேவா? 4th மாடியூல். சோ இப்போ இது எத்தனை நாள் எடுத்துக்கோம்னா மேபி ஒரு 3 weeks எடுத்துக்கோங்களேன். சரி, ஆனா இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ரிக்ரெஷனுக்கு வந்துட்டு ரிக்ரெஷனுக்கு கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கணும்னா, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வந்துட்டு ஒரு 1 week எடுத்துக்கிட்டோம்னா வித் எக்ஸாம்பிள்ஸ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறமா கண்டிப்பா பிராக்டிக்கல் கொடுக்கணும். ஒரே வாட்டி பிராக்டிக்கல்ல போனா கண்டிப்பா புரியாதுமா. நீங்களே சொல்றீங்க, வேணும்னா நம்ம ஒரு கிளாஸ்
தியரி இல்லாம நான் வெறும் ப்ரோக்ராமிங் எழுதி சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஓகே தான், நம்மளுக்கு இன்னும் 5 months தான் முடிச்சிடலாம் கோர்ஸ். இல்ல மேம் நம்மளுக்கு தியரியா சொல்லுங்க, தியரியா சொன்னதுனாலதான் நீங்க செப்பரேட் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் தியரியா சொல்லலைன்னா உங்களுக்கு அது எக்ஸாம்பிள்ஸ் இல்லாம எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆகாது. இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதோ நம்ம முடிக்கணும் கிளாஸஸ் மட்டும் நடிச்சுக்காது. நான் அது மாதிரி கிடையாது. நான் இப்ப சம்பளம் வாங்குறேன்னா அந்த சம்பளத்துக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான் என்னோட இது. ஓகேவா? சோ தியரிட்டிக்கலா போயிட்டு தான் நம்ம பிராக்டிக்கலா போகிறோம். சோ தட்ஸ் வை ஐ அம் டேக்கிங் 3 weeks. 3 weeks அண்ணா எத்தனை கிளாஸஸ்? 6 classes வேணும். 6 classes ஆனா 12 hours வேணும். 12 hours. சோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 10 hours போதும். சோ இங்க நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் வேற இருக்கு இல்லையா? சோ அதுக்கு சேர்த்து 12 hours நான் வச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? புரியுதாமா எல்லாருக்குமே? சோ திஸ் இஸ் அபவுட் 4th module. ஓகே. சோ இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சோ தட் இட் வில் பி குட் ஃபார் யூ. அப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் எதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னா இது நம்ம கண்டிப்பா கவர் பண்றோம்ன்ற சொல்றதுக்கு தான். ஓகேவா? ஓகே. சோ த நெக்ஸ்ட் திங். ஓகே. ஓகே. சோ த நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5th module பத்தி பேச போறோமா? Module 5. சோ Module 5. சோ இப்ப ரெண்டு பேருக்குமே எங்க வருதுன்னா இப்ப சொல்றதுதான். சோ 6 months கோர்ஸ் அவங்களுக்கு 6 modules இருக்க போகுது. சோ 6 modules வரைக்கும் தான் இந்த 6 months கோர்ஸ் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் 5th module என்ன லேர்ன் பண்ண போறோம்னா டீப் லேர்னிங் பத்தி பேச போறோம். சோ இங்க டீப் லேர்னிங் நம்ம அல்காரிதம்ஸ் சொல்ல மாட்டோமா, ஆர்கிடெக்சர் தான் சொல்ல போறோம். ஆர்கிடெக்சர் தான் சொல்றோம். சோ இந்த Module 5ல நம்ம டீப் லேர்னிங் பத்தி பேச போறோம். சோ இதுல என்ன டீப் லேர்னிங் என்னதுன்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறோம். சோ அதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குன்னா ANN இருக்கு. ANN என்னது? இந்த ANN திரும்பி டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. CNN, அப்புறமா RNN, இன்னும் டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம அதெல்லாமே லேர்ன் பண்ண மாட்டோம். இந்த 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த CNN யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இமேஜ் கிளாசிபிகேஷன்ஸ் போகலாம். இந்த RNN யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு NLPs அதெல்லாமே பாக்குறோம். ஓகேவா? இமேஜ் கிளாசிபிகேஷன், கம்ப்யூட்டர் விஷன்ஸ் அதெல்லாமே CNN யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ண போறோம். RNN எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டு சம் கைண்ட் மீன்ஸ் எப்படி கரெக்ட் பண்றது, ஆட்டோ கம்ப்ளீஷன்ஸ். சோ அதெல்லாமே இந்த RNN யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண போறோம். ஓகே. ANN யூஸ் பண்ணி கூட நம்ம சம் கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? மீன்ஸ் இது கரெக்டா இல்லையா மீன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறோம் as per the trained data with the help of trained data. சோ இதுதான் நம்ம இதுல பண்ண போறோம். சோ நான் இங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன். along with ANN, CNN, RNN you are going to see one practical, theoretical and practical, and at the same time we are going to learn about natural language processing. ஓகேவா? பட் இது 8 months கோர்ஸ்ல இது செப்பரேட் மாட்யூலா இருக்கு. இது செப்பரேட் மாட்யூலா இருக்கு. அதுவே தான் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு RNN யூஸ் பண்ணிக்கிறதா NLP சொல்லிடுறேன், CNN யூஸ் பண்றதா இமேஜ் ப்ராசஸிங் சொல்லிடுறேன். பட் 8 months கோர்ஸ்ல NLP என்றது ஒரு கொஞ்சம் டெப்தா போக போறோம். அது எப்படி நான் சொல்றேன் அப்புறமா. ஓகேவா? சோ இது Module 5. சோ இந்த Module 6ல நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா MLOps. என்னது MLOpsனா மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ். மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ் பார்க்க போறோம். So we are going to learn about machine learning operations. இதுல என்ன பார்க்க போறீங்கன்னா dockerization, அப்புறமா MLP with Streamlit web application, how to make it, okay, how to make the web application with the help of this machine learning operations. So அதெல்லாமே பார்ப்போம். வெப் அப்ளிகேஷன் எப்படி இது பண்றது, நெக்ஸ்ட் எப்படி நம்ம எப்படி இதுல ஒர்க் பண்றது, கெட்டிங் ஸ்டார்டட் வித் MLP, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் மா. கெட்டிங் ஸ்டார்ட் how to work in this environment. Okay, getting started with MLPs. அப்புறமா இதுல எப்படி அதோட ஃப்ளோ எப்படி இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா how to you have some format to go through it, right? So we are going to see the workflow in it. So this is the Module 6. Okay, MLPs பத்தி இதுதான். இது வந்துட்டு இப்போ இங்க வர்க் சொல்லி இருக்கிறது 6 months கோர்ஸ். இங்க வர்க் 6 months கோர்ஸ். So யார் இது 6 months கோர்ஸ்னா யார் இது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இதுவே தான் சிலபஸ். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு எத்தனை மாடியூல்ஸ் இருக்கும்னா இன்னும் 2 more modules இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 more modules இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்ன அதுல அவங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன, இங்க Module 5ல டீப் லேர்னிங் சொல்லிடுறோம்,
மாடியூல் 6ல வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் பத்தி சொல்றோம். நான் வந்துட்டு இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல நான் CNN யூஸ் பண்ணி இமேஜ் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு இல்லையா. சோ இங்க வந்துட்டு நீங்க கம்ப்யூட்டர் விஷன் பார்க்க போறீங்க. அந்த கம்ப்யூட்டர் விஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். தட் இஸ் கால்ட் இமேஜ் ப்ராசஸிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாடியூல் 6ல நீங்க சிவி பார்க்க போறீங்க. இந்த எம்எல்ஓபிஸ் எங்க பாக்குறீங்கன்னா நீங்க 8th மாடியூல்ல பார்க்க போறீங்க. பட் நம்ம ஒரே கிளப்பா இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் மாடியூல் 6 சொல்லிடுறேன். இங்க வரைக்கும் ஆயிடும். ஒன்ஸ் அவங்களுக்கு பினிஷ் ஆன உடனே நம்பர் மட்டும் யாரும் எம்எல் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு செப்பரேட்டா நான் வந்துட்டு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் சொல்ல கொஞ்சம் டெப்தா என்ன சொல்ல கொடுக்க போறேன்னா அதுல டென்சர் ஃப்ளோ மீன்ஸ் நீங்க இப்போ நம்ம யார் எடுத்திருக்காங்களோ இந்த டீப் லேர்னிங்ல அதுலதான் நம்ம டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணிடுறோம். டீப் லேர்னிங் அண்ணாவே நம்ம யூஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த லைப்ரரி வந்துட்டு டென்சர் ஃப்ளோ தான். ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம பண்ணணும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்னது, எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது, இமேஜ் செக்மெண்டேஷன் பண்றது எப்படி எல்லாமே இந்த சிவில பார்க்க போறோம். சோ மாடியூல் 6 என்னதுன்னா 8 months கோர்ஸ் அவங்களுக்கு சிவிமா கம்ப்யூட்டர் விஷன். அதுல என்ன பார்க்க போறீங்கன்னா அவங்க இதுல பார்க்க போறது சிஎன்என்மா. CNN இங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க இங்க பார்க்க போறீங்க CNN இமேஜ் ப்ராசஸிங். ஓகேவா? CNN பார்க்க போறீங்க. அப்புறமா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் பத்தி பேச போறீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிடெக்ட் பண்றதுன்றத பத்தி பேச போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இமேஜ் செக்மெண்டேஷன் பத்தி பேச போறோம். ஹவு டு செக்மெண்டேஷன் எப்படி செக்மெண்ட் பண்றீங்க. செக்மெண்டேஷன்ஸ் என்னது? வாட் இஸ் மீன் பை இமேஜ் செக்மெண்டேஷன்? எனி ஐடியா? எனிவன்? எஸ், செக்மெண்டேஷன் என்னதுமா? எனிவன்? செக்மெண்டேஷன் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ்ல கொண்டு வரதுதான் இமேஜ் செக்மெண்டேஷன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? தெரியாது. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இமேஜ் செக்மெண்டேஷன் என்னன்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷன். ஒரு இமேஜ் நம்ம எந்த விதமா ஒரு இமேஜ் ஒரு டிஜிட்டல் இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கிளியரா ஓகேவா ஒரு நம்ம பிக்சல்ஸ் ஃபார்மேட்ல ஒரு நம்பர் ஃபார்மேட்ஸ் நீட்டா மெஷர் பண்ணி காட்டுறதுதான் இது இமேஜ் செக்மெண்டேஷன். ஓகேவா? சோ நம்ம இத பத்தி பேச போறோம் இந்த மாடியூல் 6. மாடியூல் 7ல என்ன பேச போறோம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், NLP பத்தி பேச போறீங்க. இதுதான் இங்க பேச போறீங்க. அவங்க ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு CNN இது மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிடுறோம், அவ்வளவுதான். பட் உங்களுக்கு செப்பரேட்டா சிவி என்னது மீன்ஸ் இதுவே செப்பரேட்டா ஒண்ணு RNL NLP செப்பரேட்டா பார்க்க போறோம். டெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்றது, இதுல RNN என்னது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறோம். டெக்ஸ்டிங் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு பாத்துறோம். RNN எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அவ்வளவுதான் மாடியூல் 7ல. அவங்களுக்கு மாடியூல் 8 வந்துட்டு என்னதுன்னா அதுவேதான் MLOPs மிஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ். சேம் இதுவே தான் நீங்க இங்க பார்க்க போறீங்க. சோ ஒன்ஸ் இது ஃபினிஷ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போறோம். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நான் அப்புறமா சொல்றேன். சோ இங்க வரைக்கும் வந்துட்டு நம்ம ஈஸியா போயிடுறோம். சோ எவ்ரி மாடியூல் இருந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரப்போகுது. சோ எங்க மெஷின் 6 months கோர்ஸ் அவங்களுக்கு மேக்ஸிமம் 5 ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுமா. 6 months கோர்ஸ் அவங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. 8 months ப்ராஜெக்ட் அவங்களுக்கு டோட்டலா 7 ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. 7 ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. சோ திஸ் இஸ் த கரிக்குலம் ஃபார் யுவர் கோர்ஸ். வாட் we are going to focus in the first module. பைத்தன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாட் இஸ் மீன் பை பைத்தன். ஃபர்ஸ்ட் மாடியூல் என்னது? பைத்தன் ப்ரோக்ராமிங். இப்ப ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். சோ அந்த பிளாட்ஃபார்ம் என்னதுன்னா எதுல யூஸ் பண்ணா ப்ரோக்ராமிங் இதுதான். என்ன ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம்னா பைத்தன் தான். சோ the first question is what is Python? Python என்னது? Anyone in the class? What is the answer? It's a programming language. Yes, Python என்றது ஒரு programming language தான், எல்லாரும் தெரிஞ்சதுதான். But what is mean by a programming language? Set of instructions given to the machine, correct? So some instructions நம்மள set of instructions given to the machine is known as programming language. So
பைத்தன்ன்றது not only a programming language, it is a high level programming language. எதுக்காக ஹை லெவல்னு சொல்றோம் நம்மங்கன்னா, இப்போ யூசர்னா நான் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹியூமன் எழுதிக்கிறோமா, ஹியூமன் எழுதிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ நான் வந்துட்டு ஹியூமன் எழுதிக்கிறேன். ஸோ ஹியூமன். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு புரியும், கரெக்டா? நான் பேசுறது உங்களுக்கு புரியும், நீங்க பேசுறது எனக்கு புரியும். ஆனா ஹியூமன் வந்துட்டு மெஷினுக்கு டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்காகுமா? இப்ப ஹியூமன் வந்துட்டு ஹெலோன்னு சொன்னாங்க, இந்த மெஷினுக்கு புரியுமா ஹெலோன்றது? புரியாது. எதுக்காகனா மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஓன்லி கோட் தான். கோட்னா என்னது? பிட்ஸ் ஃபார்மேட், லைக் ஜீரோஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க ஹெலோன்னு சொன்னா கூட இட் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி மெஷின் சொல்றது நம்மளுக்கு புரியுமா? கோடிங் லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுமா? புரியாது. சோ அப்பதான் நம்மளுக்கு என்ன வேணும்னா நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும். என்ன வேணும்? டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்படும். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுதுன்னா, வாட் இட் திஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வில் டூ, நம்ம சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டு மெஷினுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். சோ ஃபர்ஸ்ட் அது ஹெலோன்னு எடுத்துக்கும். இந்த ஹெலோன்றது பிட்ஸ் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு சொல்றதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு it will give the reply for us as hello. அது எப்படி? சோ அந்த அதுக்கு தனக்கு தெரிஞ்சிருக்கிற லாங்குவேஜ்ல கோடிங்ல சொல்லும் இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு. இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுது, நம்மளுக்கு புரியற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் as a hello. This is the output for us. இங்க டிரான்ஸ்லேட்டர் எதுங்கன்னா, we are using one of the software called Python. என்ன சாஃப்ட்வேர்? பைத்தன். சோ இங்க என்ன சொல்றேன்னா, பைத்தன்ன்றது மெஷின் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, ஹியூமன் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ தட் இஸ் த ரீசன் பைத்தன் என்னதுன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் இஸ் நத்திங் பட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள். சோ அதுக்காக பைத்தன் என்னன்னு சொல்றோம்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சோ நம்ம டைரக்டா ப்ரோக்ராமிங் சொல்றோம். This is not alone programming, it is a scripting and programming. எதுக்காக ஸ்கிரிப்டிங் சொல்றோம்னா, ஹியூமன் எழுதுற இங்கிலீஷ் லெட்டர்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ஸ்கிரிப்டிங் சொல்றோம். மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ப்ரோக்ராமிங் மீன்ஸ் எழுதுற கோட் வந்துட்டு ப்ரோக்ராமிங் சொல்றோம். சோ இந்த ரெண்டு சேர்த்து தான் நம்ம சொல்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சோ இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? என்னப்பா இது என்னன்னு புரிஞ்சுச்சா? வாட் இஸ் பைத்தன் புரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே? எஸ் மேம். எஸ். யார் இது கண்டுபிடிச்சது? சோ ஒன் ஆஃப் த பர்சன், Guido van Rossum. He is the person who developed the Python in the late 1980s. Late 18s 1980s and 1989ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஆனா he introduced into the public in the year 1991ல introduce பண்ணிருக்காங்க. அவங்க பப்ளிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது 1991ல. அப்படின்னா இது ஓல்டு ஒன் கிடையாது. This is not a new one, it is a old one only. சோ இந்த பைத்தனுக்கு அப்புறமா தான் வந்தது ஜாவா. சோ இப்ப 3 years பிஃபோர் வந்துட்டு இதுதான் ரொம்ப ஹைல இருந்துச்சு. இப்ப இது வந்துச்சு. சோ அப்படின்னா பைத்தன் வந்துட்டு நியூவானா கிடையாது. இது 1991 தான் பப்ளிக் வந்திருக்கு. இந்த ஜாவா வந்துட்டு 1995ல வந்திருக்கிறது. மீன்ஸ் இதுதான் புதுசு கம்பேர்ட் டு த பைத்தன். சோ பாஸ்ட் 3 years இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இப்ப இதுதான் போயிட்டு இருக்கு. எதுக்காகனா டெவலப்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, by seeing the other programming languages he made the coding very simple. So that is the reason இந்த பைத்தன்ன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு nowadays. By comparing the other programming languages he made the coding as very simple in this. So அதுக்காக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ எதுக்காக அவங்க பைத்தன் அன்னிட்டே நேம் கொடுத்திருக்காங்கன்னா, by seeing one of the show in the BBC channel, ஒரு BBC டிவி சேனல்ல ஒரு ஷோ, சர்க்கஸ் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சர்க்கஸ் ஷோவோட நேம்ல பைத்தன் என்ற வேர்டு இருந்துச்சு. அந்த பைத்தன் அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த சர்க்கஸ் ஷோல அந்த பைத்தன் இருக்கிறதால அவங்க டெவலப் பண்ணிருக்கிற ப்ரோக்ராமுக்கு இந்த பைத்தன் நேம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ திஸ் இஸ் அபவுட் பைத்தன். சோ நெக்ஸ்ட் எதுக்காக நம்ம பைத்தன் லேர்ன் பண்ணணும்? Why? Next question is why we have to learn the Python.
What is the reason of learning the Python? What is the reason of learning the Python? Yes, anyone? Why? Why? Because it is easy to understand and also to learn. Easy to understand and also to learn. Why? Because it is having a simple syntax to write. What is mean by syntax? Syntax என்னதுன்னா rules and regulations. இப்ப நம்ம ஒரு program எழுதிட்டு இருக்கிறோம்னா அது ரொம்ப சிம்பிளா இருந்தா work out ஆயிடும். Let us take a simple example. Let us take ஒரு simple example எடுத்துக்கலாம். நான் addition of two numbers பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேமா? என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்? Addition of two numbers பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So addition of two numbers என்ன நம்ம C languageல பண்ணணும். நான் comparing with other programming language. எதுக்காக நம்ம program பைத்தனே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு other programming கம்பேர் பண்ணாதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. So I am taking a C language. So addition of two numbers பண்ணணும்னா first நீங்க structure maintain பண்ணணும் before to implement anything you want. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கணும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் உள்ள இது இஸ் a structure you need to maintain. இது ஒரு ஸ்ட்ரக்சர்மா. இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளதான் நீங்க பண்ணணும்ன்ற வேலை தான் பண்ண போறீங்க in between these things. So addition of two numbers பண்ணணும்னப்ப கண்டிப்பா நீங்க first two values ஒரு இதுக்கு அசைன் பண்ணிக்கணும். மீன்ஸ் you have to declare இந்த மாதிரி two values means two numbers நானு எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு நான் அடிஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்க மெஷன் கூட சொல்லணும். எப்படி நான் டூ நம்பர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா நான் டூ நம்பர்ஸ் இன்டீஜர் வேல்யூஸ் எடுத்துட்டு இருக்கேன். டேட்டா டைப் இது இன்ட் ஏ அன்னிட்டு கொடுக்குறீங்க. மீன்ஸ் ஏல வந்துட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். இன்ட் பி பில கூட இன்னொரு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். இன்ட் சி இந்த சி எதுக்காகனா இந்த ரெண்டும் நான் ஆட் இந்த டூ ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிசல்ட் வருது இல்லையா? அது வந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ற அந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா கூட இன்டீஜர் தான் முன்னாடி சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் நீங்க இது எல்லாமே என்னது? ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். லேட்டர் ஆன் நீங்க என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? லேட்டர் ஆன் நீங்க கண்டிப்பா டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் எப்படி பண்றீங்க? ஜஸ்ட் a second. Just a minute more. Yes. So, இப்ப டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ண மீன்ஸ் இந்த ஏல வந்துட்டு ஒரு 5 கொடுக்குறேன். மீன்ஸ் இன்டிஜர் கொடுத்தாச்சு. பில வந்துட்டு ஒரு 10 கொடுக்குறேன். சில என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸ் வச்சுக்கிட்டு நான் அடிஷன் பண்ணணும்னு கொடுத்துறீங்க. சோ இப்போ நீங்க இது வந்துட்டு என்ன ஆயிடுக்கும்னா இது வந்துட்டு ஏல வந்துட்டு 5 இருக்கு. 5 பிளஸ் 10 எடுத்துக்கிட்டு 15 வேல்யூ இந்த சி வேல்யூ வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நீங்க இந்த சி வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணி? printf யூஸ் பண்ணி அந்த சி வேரியபிள் பிரிண்ட் பண்ணிக்கலனா வரும். மீன்ஸ் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதணும்னா நீங்க along with the structure நீங்க பண்ணணும்ன்ற வேலை நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. எத்தனை லைன்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க பாருங்க. So the syntax is little bit hard. If you know it is easy only. தெரியலனா பஸ் as நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது எல்லாமே டிக்ளரேஷன் சொல்றோம். டிக்ளரேஷன்னா டெஃபினிஷன் சொல்றோம். இது டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க. டிக்ளேர் பண்ணிட்ட அப்புறமா என்ன வேல்யூஸ் கூட டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்புறமா இங்க வந்துட்டு ஆபரேஷன் பண்றீங்க. நீங்க மேனிபுலேஷன் பண்றீங்கன்னு. இங்க வந்துட்டு பிரிண்டிங் பண்றீங்க. மீன்ஸ் இது எல்லாமே நீங்க சொல்லணும். எதுல? சில. அதே மாதிரி ஜாவால கூட ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணணும்ன்ற வேலை எழுத போறீங்க. Let us take a Python now. பைத்தன்ல இப்ப நான் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸே பண்ணணும். நீங்க ஸ்ட்ரக்சரே மெயின்டைன் பண்ற தேவை இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்க என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணா போதும். இப்ப நான் ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா சிம்பிளா there is a one function present in the Python for displaying the output is print function 5 plus 10 ன்னு கொடுத்தா போதும். மீன்ஸ் பாருங்களேன், ஒரே சிங்கிள் லைன் கோட் போதும். சோ
syntax, this is called syntax. நீங்க ஒரு output கொண்டு வரணும்ன்றப்ப you are following some rules, that is called print function to display the output. So you are following some syntax, okay, to get the output from the machine. Okay, without following the rules, it is not possible. So ஒரே single line ல நீங்க முடிச்சிட்டீங்க, you will get the output. So that is one thing. First reason என்னதுன்னா easy to learn and understand because it has a simple syntax. Second point என்னதுன்னா length of the code is less compared to other programming language. இதுல பாருங்க எத்தனை லைன்ஸ் இருக்கு, இதுல பாருங்க சிங்கிள் லைன் இருக்கு. So that is the reason. இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்றேன்னா இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம்னா இன்னொரு ரீசன் சோ பாருங்க why it's not working. Okay, so இப்போ இன்னொரு ரீசன் என்ன சொல்லிக்கலாம்னா second reason வந்துட்டு நம்ம சொல்ல போறது what is the second reason? We can say second reason is length of the code is small. This is the second reason. What is the third reason? So there are so many reasons irukku, but specifica நம்மளுக்கு இப்ப பாத்துக்கிறதுல இதுவே தான் 2 points. What is the next thing is you can solve complex problems very easily. என்ன சொல்றோம்? complex problems ரொம்ப ஈஸியா solve complex problems in very easier way. எப்படின்னா நம்மளோட பைத்தன்ல so many modules இருக்கு. modules என்னதுன்னா which is nothing but files, where in the filesல லட்சக்கணக்கு means we can say so many number of logics available in it. So logics நம்ம எதனா ஒரு implementation பண்ணோம். for example நான் factorial தான் find out பண்ணோம். factorial என்னது 5 factorial இதுதான். எப்படி எடுத்துக்கணும் 5 into 4 into 3 into 2 into 1, that is called 120. so நீங்க இந்த அவுட்புட் கொண்டு வரணும்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி maximum you have to write your own logic nearly ஒரு 3 to 4 lines எடுத்துக்கோங்களேன் ஆக போகுது. அதுவே இந்த ஃபேக்டோரியலுக்கு ரிலேட்டட் லாஜிக் ஆல்ரெடி நம்மளோட டெவலப்பர்ன்றவங்க டெவலப் பண்ணி ஒரு ஃபைல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோர் பண்ணிட்டு இந்த லாஜிக்கு ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. அந்த லாஜிக் நேம் யூஸ் பண்றதுனால you can solve it in a single line. சோ அதுதான் இது வந்து நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அது மாதிரி நீங்க எத்தனையோ நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ அந்த டைம்ல you cannot no need to take that much burden to solve that one. Simply you need to understand where it is going to be and you have to make use of that module in your application. அப்புறமா அதுல என்ன லாஜிக் உங்களுக்கு எந்த மாதிரி லாஜிக் வேணுமோன்றது அந்த லாஜிக் எடுத்துக்கிட்டு you have to make use of in your application. That's it. வெச்சிக்கிட்டு நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கலாம். So that is the third reason why we are learning Python here. Clear this one? எதுக்காக Python learn பண்றோமோ புரிஞ்சுச்சா? Yes ma'am. Nagendran, Zubeda, Yes ma'am. Ivan. Yes, ma'am. Yes. So any doubts you can raise it. No doubts till here clear? Clear. Yes. So இப்போ நம்ம வந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். என்னன்னு சொல்றோம்? சோ நம்ம ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுதணும் சொல்லிட்டு இருக்கிறோம். கரெக்டா? சோ அது எழுதுறதுக்காக ஒரு பிளேஸ் தேவைப்படும். கரெக்டா? So the place where we are going to write a Python programming is the place, and we are going to write a Python programming. And the place நம்ம என்னன்னு சொல்றோம் தெரியுமாமா? IDE ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? IDE full form என்னது? Integrated Development Environment. நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுத போற என்விரான்மெண்ட் என்னன்னு கூப்பிடுறோம்னா IDE ன்னு சொல்றோம். There are so many எத்தனையோ IDEs இருக்கு. means that is nothing but like text editors தான் அது. சோ நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் நோட்பேட் யூஸ் பண்ணி கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி you should install one of the basic software that is called
IDLE. What is this? IDLE. This is a basic Python software. என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நீங்க? பேசிக் பைத்தன் சாஃப்ட்வேர் ஒண்ணு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஐடியலி ஒரு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா பேசிக் சாஃப்ட்வேர் உங்களோட சிஸ்டம்ல இருக்கணும். அது என்ன ஐடிஎல்இ என்னது? சேம் தான். இன்டிகிரேட்டட் ஐடிஎன்னா இதுவே தான், இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இங்க கூட ஐடிஇ இருக்கு, அதுவே தான். அது கூட நடுவுல எல் இருக்கு பாத்தீங்களா? தட் இஸ் கால்ட் லேர்னிங். சோ இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? Now you are not small kids, you are grown up kids, right? So நம்ம இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்துட்டு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். நம்ம அதுல லேர்ன் பண்றதுக்கான நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்றது நல்லது. ஓகேவா? சோ திஸ் இஸ் த பேசிக் சாஃப்ட்வேர். நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறோமோன்றது பாக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் என்னதுன்னா அனகொண்டா சாஃப்ட்வேர் தான்மா. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி திங். நம்ம என்னென்ன மாடியூல்ஸ் பார்த்துருக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே அனகொண்டா சாஃப்ட்வேர். இதுல சோ மெனி பேக்கேஜஸ் இருக்கு, லைக் சோ மெனி எடிட்டர்ஸ் இருக்கு. அதுல நம்ம யூஸ் பண்ண போறது வந்துட்டு ஜூபிட்டர் நோட் புக் அண்ணா எடுத்துக்கலாம், ஆர் ஜூபிட்டர் லேப் அண்ணா எடுத்துக்கலாம். ஓகேவா? நோட் புக் மீன்ஸ் இட் ஜஸ்ட் லைக் இட் லுக்ஸ் லைக் அ நோட் புக் மாதிரி தான். ஸோ ஜூபிட்டர் நோட் புக், ஜூபிட்டர் லேப், இதோட எதனா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு நம்ம பேசிக் திங்ஸ் லைக் மெஷின் லேர்னிங் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாமா? மெஷின் லேர்னிங் ஒர்க் யூஸ் பண்ணலாம். நான் டீப் லேர்னிங் வந்துட்டு நான் அனகொண்டா யூஸ் பண்ண மாட்டேன், கூகுள் கொலாப் யூஸ் பண்ண போறேன். எதுக்கு மேம்னா இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக, நார்மல் கைண்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஹேண்டில் பண்றதுக்காக நம்மளோட CPU ஸ்பீட் போதும், இட் இஸ் கோயிங் டு பி. அதே நம்ம டீப் லேர்னிங் பண்ணிக்கணும், யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் த ஆர்கிடெக்சர்ஸ். அப்ப வந்துட்டு CPU லிமிட் நம்மளுக்கு ஸ்பீட் பத்தாது. சோ அதுக்காக நம்மளுக்கு வேணும்ன்றது GPUs வேணும், கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் தேவைப்படும். சோ தட் இட் வில் ஸ்பீட் அப் யுவர் எக்ஸிகியூஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. சோ அப்ப இது அனகொண்டா சாஃப்ட்வேர்ல இருக்கு, பட் ஐ டென்ட் ஃபைண்ட் இட் மச் பெட்டர் கம்பேர்ட் டு கூகுள் கொலாப். ஓகே, சோ அதுக்காக கூகுள் கொலாப்ஸ்ல there is an option to convert from CPU to GPU. சோ நம்மளுக்கு லிமிடெட் வெர்ஷன், நம்ம பேபிள் இருக்கு, நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கூட இருக்கு, நம்ம ஃப்ரீல கூட போயிடலாம். சோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அது போதும், ஃப்ரீ வெர்ஷனே போதும் கம்பேர்ட் டு CPU. GPU is good. ஓகேவா? சோ நம்ம GPU இந்த கூகுள் கொலாப்ல இருக்கு, இது ஒன் பிளாட்ஃபார்ம். இல்ல மேம் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து கூகுள் கொலாப்லயே பண்ணிக்கலாம், பட் you have to it is going to be save all your projects, means your coding and all is going to be stored in your drives, Google Drives. அது டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம், பட் better make use of these things. This we will work in this also. Later on when you are learning to the deep learning, you will start learning there also. Just similarly only, similarly irukka pogudhu. Just for performance we are making use of GPU. So that is why we are just making in the for deep learning GPUs I am using here. Okay va? Google Colab use panna porom. Okay va? So first இன்னைக்கு இதெல்லாமே பார்க்கிறதுக்கு முன்னாடி few details நம்ம பார்க்கணும். அது என்ன few details என்னதுன்னா I will show it now. என்னது இங்க இருந்துச்சு. Okay, இப்போ few details நம்ம என்ன பார்க்க போறோம்னா some questions பார்க்க போறோம். என்னதுன்னா just note these points, very very important. Note these points. The first point என்னன்னு சொல்றேன்னா பைத்தன் என்றது கேஸ் சென்சிட்டிவ்மா. நீங்க என்ன ஒரு தியரியா சொல்லிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. திஸ் கிளாஸ் லிட்டில் மீன்ஸ் நான் தியரி சொல்லாம மீன்ஸ் இப்ப வந்துட்டு இது பைத்தன் பத்தி நான் எதுவுமே சொல்லாம டைரக்டா ப்ரோக்ராமிங் போறதுக்கு ஆகாதுமா. எதுக்குன்னா நம்ம பைத்தன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூ நீட் டு நோ, இஃப் யூ வாண்ட் டு கிராக் த இன்டர்வியூஸ் யூ நீட் டு நோ அட்லீஸ்ட் திஸ் பேசிக் திங்ஸ். You will get mostly 1 or 2 questions from this also. If you don't know the basic things also, so if you are going through that coding also, they will not allow us. Okay, so இது தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஓகே, எதுக்காக மேம் இது மாதிரி கோடிங் எழுதிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அண்ணா என்னதுன்னா, இப்போ நான் எதனா ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். எதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன்? இப்ப ஏதாவது ஒரு வேர்டு பக்கத்துல நான் இந்த மாதிரி parenthesis கொடுத்துட்டு இருக்கேன்னா you have to call it like a function, print function. For example, இப்ப int function சொல்லிட்டு இருக்கேன், int பக்கத்துல நீங்க parenthesis end பண்ணணும். If I am saying like this, like for example I am saying a list function, so list end with parenthesis. So இப்ப ஏதாவது ஒரு வேர்டு நம்மளுக்கு
parenthesisல end ஆயிட்டு இருக்குன்னா you have to call it as list function, int function, print function கூப்பிடணும். ஓகேவா? சோ கேஸ் சென்சிட்டிவ் அண்ணா என்னதுன்னா நீங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணிருக்கிறதாகட்டும், நீங்க டெவலப் பண்றதாகட்டும், எந்த கேசஸ்ல எழுதிட்டு இருக்கீங்களோ அதே கேஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும் till the end of the program. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பிரிண்ட் பண்ணணும்ன்றதுக்காக இங்க எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர்ஸ் தான். நான் எப்பனா கோடிங் எழுதும் போது பிரிண்ட் பண்றதுக்காக கேபிட்டல் P கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதிங்கன்னா திஸ் இஸ் ராங், எரர் கொடுத்துரும். சோ அப்படி எல்லாமே நாங்க தெரியாம கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு பிரிண்ட் எழுதினா கூட தப்பே தான். என்ன கேசஸ்ல கொடுத்திருக்காங்க, பிரிண்ட் ஸ்மால் கேஸ்ல கொடுத்திருக்காங்க, சோ ஸ்மால் கேசஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் நாட் சேம், both three are different only. That is what case sensitive. என்ன கேசஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே கேசஸ் தான் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானு நேம் இஸ் ஈக்குவல் டு சாயன் கொடுத்திருக்கேன். மீன்ஸ் சாய் என்ற வேல்யூ இந்த நேம் என்றதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ நானு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா இந்த வேரியபிள் யூஸ் பண்ணேன். என்ன வேரியபிள்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்புறமா. சோ பிரிண்ட் ஆஃப் நான் மறந்துட்டு கேபிட்டல் NAMN எழுதிட்டேன். இஸ் இட் கரெக்ட்? நோ, எரர். நீங்க இது எல்லாமே லோவர் கேசஸ்ல எழுதிருக்கீங்க. ஆனா நீங்க இந்த வேல்யூ வரணும்ன்றதுக்காக நீங்க இது எந்த கேசஸ்ல எழுதிருக்கீங்களோ அதுதான் யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாமே கேபிட்டல்ல கொடுத்தா வராது, எரர் கொடுத்துரும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா இட்ஸ் a case sensitive. It's a case sensitive. ஓகேவா? நெக்ஸ்ட் திங், செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா Python is a dynamically typed language. என்னது dynamically typed language ன்னு சொல்றாங்க? What is mean by dynamically typed language? Anyone in the class? Anyone in the class? Dynamically typed language ன்னா என்னது? It's okay, I'll say. So நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் பார்த்தோம், மைண்ட்ல இருக்கா? நம்ம இப்போ ஒரு a is equal to 5, b is equal to 10 அன்னிட்டு டைரக்டா என்ன பண்ணிட்டீங்க, டெஃபைன் பண்ணிட்டேன். டெஃபினிஷன் மீன்ஸ் டைரக்டா அசைன் பண்ணிட்டேன். வேல்யூஸ்ன்றது ஏல பில அசைன் பண்ணிட்டேன். அது சில நடக்காது. அப்படி ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடியே சொல்லிடணும், நான் இந்த மாதிரி ஏல இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போறேன், பில இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போறேன், முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ணணும் டேட்டா டைப். சோ ஏல வந்துட்டு இன்டீஜர் டிக்ளேர் பண்ற மீன்ஸ் திஸ் இஸ் கால்ட் டேட்டா டைப்ஸ். இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்றேன்னுட்டு முன்னாடியே சொல்லணும் எதுல, சில. அதே பைத்தன்ல நீங்க இந்த டிக்ளரேஷன் பண்ற தேவையே இல்லை. டைரக்டா a is equal to 5 ஜஸ்ட் அசைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நேம் இஸ் ஈக்குவல் டு சாய் அசைன் பண்ணிடலாம். இங்க நீங்க கேர் நேம் கொடுத்துடணும். முன்னாடி கேரக்டர் மீன்ஸ் நேம்ல வந்துட்டு கேரக்டர் ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லணும். அப்புறமா தான் நேம் இஸ் ஈக்குவல் டு சாயன் கொடுக்கணும். டிக்ளேர் பண்ணத டிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ இந்த பைத்தன்ல நம்ம முன்னாடி டிக்ளேர் பண்றது எதுக்காகனா நம்மளோட பைத்தன்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். என்னன்னா யூசர் வந்துட்டு இந்த ஏல வந்துட்டு இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு, யூசர் வந்துட்டு இந்த நேம்ல வந்துட்டு கேரக்டர்னா என்னது, ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்றாங்க. ஸ்ட்ரிங்னா என்னது, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். கேரக்டர்ஸ் அண்ணா லெட்டர்ஸ் மட்டுமே கிடையாதுமா. லெட்டர்ஸ் அண்ணா இருக்கலாம், டிஜிட்ஸ் அண்ணா இருக்கலாம், அப்புறமா சிம்பிள்ஸ் அண்ணா இருக்கலாம். ஃபைனலா என்ன ஆகுதுன்னா அது கொட்டேஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங் சொல்றோம். ஓகேவா? சோ டிக்ளேர் பண்ற தேவையில்லை. அது என்ன ஆகுதுன்னா நீங்க டைரக்டா அசைன் பண்ணிடலாம். சோ தட் மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட், பைத்தன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூசர் அன்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அதை புரிஞ்சிக்கும். So that is the reason Python is dynamically typed language. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? Yes, ma'am. Python is an interpreter language ன்னு கூட சொல்றாங்க. எதுக்காக? சோ இப்ப நான் சொல்றது எல்லாமே அட்வான்டேஜஸ் கீழ கூட வரும். சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா பைத்தன் வந்துட்டு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் சொல்றேன். என்ன இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் என்ன சொல்றீங்களா? வாட் இஸ் மீன் பை இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்? நம்மளோட கோட்ன்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணுமா. என்னதுமா? லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படின்னா என்னது? லெட் அஸ் அஸ்யூம் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்களேன்.
சோ எதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன்னா, இஃப் ஐ எம் ரைட்டிங் நீங்க கூட எழுதிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும்னுட்டு நான் டைரக்டா வாயில சொல்லிட்டு போயிடலாம். ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே போயிடலாம் எழுதாம. இது எழுதுறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் எவ்வளவு நேரம் எழுதுறேனோ நீங்க அவ்வளவு டைம் நீங்க கூட எழுதிக்கலாம்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறதுங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் எழுதிருக்கேன்மா. சோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் எழுதிருக்கேன். நடுவுல நம்மளுக்கு வந்துட்டு மீடியேட் இது ஹியூமன் எழுதிருக்கிற கோடு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி இங்க வந்துட்டு மெஷனுக்கு நம்ம அவுட்புட் கொண்டு வரது நடுவுல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறது என்னது பைத்தன் தான். சோ பைத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மீடியேட்டர் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. மீன்ஸ் டிரான்ஸ்லேட்டர், ஹியூமன் சொல்றது மெஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக. இந்த பைத்தன் என்ன பண்ணுதுன்னா ஒரு லைனா எடுத்துக்குமா, ஒரு லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது வந்துட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரும். ஓகேவா? இஃப் தெர் இஸ் நோ மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். ஃபார் சப்போஸ் நான் நீங்க எதனா மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, இந்த தேர்ட் லைன்ல எதனா ஒரு தப்பு பண்ணிட்டேன், எதனா ஒரு எரர் இஸ் நத்திங் பட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுதுன்னா எப்போ இந்த தேர்ட் லைன் ரீட் பண்ணிக்கு சென்ட் பண்ணுமோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்துருது, இங்க இருந்து எங்க அவுட்புட் என்ன வந்துருது தெரியுமா, நீங்க இந்த மாதிரி தேர்ட் லைன்ல சம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. சோ அது எந்த மாதிரி எரர்ன்றதும் நமக்கு சொல்லிடும். சோ இது பார்த்துட்டு நம்ம டைரக்டா அந்த லைன் பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம், மீன்ஸ் ரெக்டிஃபை பண்ணிடலாம். சோ தட் நம்ம இங்க டைமும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, டு சால்வ் தட் மிஸ்டேக் அண்ட் ஆல்சோ we are not means you are saving the time for checking, means நீங்க கண்டுபிடிக்க மீன்ஸ் எங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு செக் பண்ற தேவையில்லை. டைரக்டா அந்த சைடு எங்க அது சொல்லிருக்கோம் அந்த லைன் கிட்ட போயிட்டு நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. So easy to find the error, easy to find the place of an error. Okay, ஒரு எரர் எங்க இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைம் சேவ் கூட ஆயிட்டு இருக்கு. சோ why? because பைத்தன்ன்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கிறதுனால. சோ இந்த லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆயிட்டு இருக்கிறது அது என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் an interpreter language ன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அப்படின்னுட்டு பைத்தன்ன்றது is a compiler. This is very important question. Is a Python compiler or interpreter? என்ன மேடம் compiler ன்னா என்னது, interpreter ன்னா என்னதுன்னு சொல்லி கேட்கலாம். Is Python interpreter or compiler? சோ நான் இங்க என்ன சொல்லிருக்கிறேன்னா நடுவுல மெஷனுக்கு ஹியூமனுக்கு மெஷனுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கும்னு சொல்லிருக்கிறேன் இல்லையா. சோ இந்த டிரான்ஸ்லேட்டர்ன்றது ரெண்டு விதமா, ஒன் இஸ் கம்பைலர் அண்ட் செகண்ட் இஸ் இன்டர்பிரிட்டர். சோ கம்பைலர்ஸ் வந்துட்டு C++, ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்டர்பிரிட்டர் வந்துட்டு ஜாவா அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ ஃபோக்கஸ் வந்துட்டு பைத்தன் ஆயிட்டு இருக்கிறதுனால don't want go. No, I'll give them a Roblox delete for hangover. See ma, so translator வந்துட்டு two types ma. சோ நம்மளுக்கு வந்துட்டு இப்ப கம்பைலர்ஸ் பத்தி பேச தேவையில்லை, நம்ம இங்க இன்டர்பிரிட்டர் சொல்றோம். பைத்தன் இன்டர்பிரிட்டரேவானா இன்டர்பிரிட்டரே தான், ஆனா it can able to work on the compilers also because நம்மளோட பைத்தன் என்ற சாஃப்ட்வேர் ஆக்சுவலா C லாங்குவேஜ் தான் டெவலப் பண்ணிருக்கிறது. சோ அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா பைத்தன் இஸ் an extensible language. Extensible language ன்னா என்னது, it can able to mingle with other programming languages also who is working with other translators like compilers and the mari. So Python andradhu both compiler as well as interpreter ரெண்டுமே மா, ஒரு இன்டர்பிரட்டர் மட்டுமே கிடையாது, அது ரெண்டுத்துல கூட வர்க் ஆகும் ஆன்சர். இது நீங்க நான் क्वेश्चन கேட்கும்போது நீங்க எப்ப சொல்லணும் எதுக்காகனா இது வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னதுன்னா இது வந்து எக்ஸ்டென்சிபிள் லாங்குவேஜ். நம்மளோட பைத்தன் சாஃப்ட்வேரை C லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணிருக்காங்க. whenever you are writing the python code in the C language it will not அது வந்து டிமாண்ட் பண்ணாது நான் வந்துட்டு இன்டர்பிரட்டர்ல தான் வர்க் பண்றேன் சோ அதுக்கு தகுந்த மாதிரி எதனா நீங்க ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேட்காது. நீங்க எதுல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ I can also work in that only and it is going to easily can able to execute the programs in other translators also because of this reason extensible language. Understood this one? Understood? Yes ma'am.
So the next one, there are so many advantages. இது Python is இதெல்லாம் advantages கீழ கூட எடுத்துக்கலாம். நோட் அண்ட் எதிர்க்கு அதெல்லாம் advantages ஆவே எடுத்துக்கோங்கமா. So Python is cross platform language. What is mean by cross platform language? Anyone? What is mean by cross platform? What is mean by cross platform? எதுமே இல்ல. Cross platform னா platforms means operating system. We can able to work in any of the platform, any operating systems. நான் Windows யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க Linux என்னதர் யூஸ் பண்ணிருக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு Mac OS யூஸ் பண்றான், இன்னொருத்தர் வந்துட்டு Raspberry யூஸ் பண்றாங்க. எதுனா எத்தனைனா எடுத்துக்கிட்டோம், different types of operating எதுலனா வர்க் பண்ணிக்கோங்க. Whatever I'm writing the codes, you can make use of the same codes in your operating systems. Means you can work on any operating system. இப்ப நீங்க இந்த விண்டோஸ்ல எழுதிருக்கீங்களா, சோ நீங்க இப்ப அந்த ப்ரோக்ராமிங் நீங்க வந்துட்டு you can also execute that program in other platforms also, in other operating system கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் விண்டோஸ்ல எழுதிருக்கிற கோட் விண்டோஸ்லயே எக்ஸிக்யூட் பண்ணலாம், லைனக்ஸ்லயே எக்ஸிக்யூட் பண்ணலாம், நெக்ஸ்ட் some other Mac OS கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். No need to change any of the code. But other programming languages based on the platforms you need to change some kind of things. Okay va, kandipa little you have to change code konja change pandranum, syntax change agum. But in the Python la andha mari kadiyadu, you can work in all the platforms. Okay va, so that is the reason we can call Python as a cross platform language. Enna irukudala, yeah. So Python is our point, last point. Python is portable language. என்ன portable language ana? Anyone? Portable means, for example, நான் வந்துட்டு என்னோட program வந்துட்டு integer data type பத்தி நான் எழுதிருக்கிறேன், ஏதோ some kind of ஏதோ ஒரு specific data type base பண்ணிக்கிட்டு நான் எழுதிருக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்ணணும்ன்றப்போ, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் டு தி ஸ்ட்ரிங், ஏதோ சம்திங் ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். சோ என்னோட கோட்ன்றது ஃபர்ஸ்ட் நான் இன்டிஜருக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கேன்னா, அது ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் மீன்ஸ் கேரக்டர்ஸ் விதமா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்ன்றப்போ you no need to change the code, just you need to tell that I need to change this kind of data. அது மட்டும் சொன்னா போதும், நீங்க டைரக்டா கோட் எல்லாமே போயிட்டு சேஞ்சஸ் பண்ற தேவையில்லை. அது அந்த மாதிரி சொல்லலாம். ஃபார் சப்போஸ் நான் இப்ப வந்துட்டு என்னோட கோடிங் வந்துட்டு ஜூபிட்டர் நோட்புக்ல எழுதிருக்கேன். ஓகேவா? சோ நானு அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி, என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு லைனக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அன்னைக்கு ப்ரோக்ராமிங் எழுதல, அர்ஜென்ட்டா சப்மிட் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன் நானு, I'll send to my friend, so I'll just transferring my coding to him. அப்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது there will be no loss of data, எந்த லாஸ் ஆகாது. நீங்க எந்த விதமா எழுதிருக்கீங்களோ எக்ஸாக்ட்லி அதே விதமா you are transferring to the other person. So whenever there is no loss while transferring to one place to other place, then that we will call it as a portable. So in that case நம்ம பைத்தன் ன்றது கூட portable language ன்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னதுன்னா applications. Where and all we can make use of the Python. எங்க யூஸ் பண்ணலாம்? எஸ், சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நேத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றோம்ன்றப்ப நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிருக்கோம், ஹெல்த் செக்டார்ஸ்ல அதெல்லாம் சொல்ல, அதே மாதிரி தான் சேம் அதே அப்ளிகேஷன்ஸ் இங்க கூட வந்துடும். சோ ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னா, if you want to develop any games, you can make use of Python libraries. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பைத்தன், ஏதாவது ஒரு பைத்தன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் using the Python ன்றப்போ, பைத்தன்ல I said already there are 200 plus standard libraries இருக்கு. What is mean by standard libraries அனா, where it contain ready-made codes. இப்ப நம்ம எங்க வெளியே போகணும்னப்ப நம்ம டக்குன்னுட்டு போயிட்டு ஒரு மெட்டீரியல் கிளாத் எடுத்துன்னு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி ரொம்ப டைம் ப்ராசஸிங். ஜஸ்ட் லைக் ரைட்டிங் த கோட், நம்ம ஓனா இதுக்கணும்னா இட் வில் டேக் சோ மச் டைம். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும், டக்குன்னு இன்ஸ்டன்டா கொண்டு வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டட் லைப்ரரிஸ் ஆல்ரெடி பைத்தன் சாஃப்ட்வேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கும்.
So எத்தனை இருக்கும்னா most 200 plus libraries, usually 13,000 1,30,000 libraries எதுவோ இருக்கு. அதுல 200 plus standard libraries இருக்கு. So you can think பண்ணிக்கோங்க, இந்த நம்பர் பார்த்த உடனே how many applications you can develop பண்ணிட்டு. So you can develop multiple number of applications. ஓகேவா? சோ இப்போ நான் ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பைத்தன் யூஸ் பண்ணி. அனுப்ப there is a one library called pygame library. இந்த pygame library யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கேம் கேம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? சோ லைப்ரரிஸ் இதுல ஆல்ரெடி கோட்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா based on your requirement you need to do changes. அப்படின்னா அது ஒரு சின்ன வேலை கிடையாது. ஒரு லைப்ரரி நீங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா that is related to one field. If you want to become a game developer, then you have to take a course on this. So if now you want to become a data analyst, what is the course you have taken? Artificial intelligence, machine learning you have taken. If you want to become a data scientist, you have taken artificial intelligence and data science. If you want to become a machine learner, a developer, then again you have taken ML. If you want to become a deep learning developer, you have to learn deep learning. If you want to become a robotics developer, then you have to learn that one. Means ஒரு அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டட் லைப்ரரிஸ் நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். தட் அப்ளிகேஷன் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபீல்டு தான். தட் இஸ் ஒன் ஃபீல்டு. தட் ஃபீல்டுக்கு ரிலேட்டட் லைப்ரரிஸ் லேர்ன் பண்றீங்க அப்ளிகேஷன். ஸோ இப்போ if you want to become a game developer, you have to learn that related Python library, pygame. So நீங்க pygame எடுத்திருக்கீங்களா, this one type of Python library. So நீங்க திரும்பி பைத்தன் பத்தி லேர்ன் பண்றீங்க. இந்த லைப்ரரி லேர்ன் பண்ணோம்னா ஒரு நாள் ஆகாது. இட்ஸ் gone maximum 1 or 2 months தேவைப்படும். மேம் ஆல்ரெடி ரெடிமேட் கோட்ஸ் இருக்கு இல்லையா, பட் திரும்பி எதுக்கு 1 or 2 months ஆகுதா? கோட் இருக்கும், பட் அந்த கோடோட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? சோ எதுக்காக இந்த லைன் போட்டிருக்காங்க, எதுக்காக இந்த லைன் யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் டீடைல்டா they will be explaining. சோ அது எப்படி நம்ம டெலீட் பண்ணணும், அந்த போது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் கோட். இப்போ நம்ம வந்துட்டு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா that is not the simple thing. So many things you need to do it there. So அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா you have to do that course. ஓகேவா? நெக்ஸ்ட், if you want to develop one web application. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு if you want to become a web developer or web application டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யூசுவலா நம்ம என்ன பண்றோம், HTML, CSS, JavaScript, blah blah blah, everything you will be learning, correct? So if you know that there is a library available in the Python andrappa, you are going to learn that library. There are so many. இப்ப நான் வந்துட்டு டாப் மோஸ்ட் லைப்ரரி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் பைத்தன்ல. ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்னா பைகேம்ன்றதே கிடையாது. அதுக்கு ரிலவெண்டா there are so many libraries. எத்தனையோ இருக்கு, பட் ஐ எம் சேயிங் only one library here. கேம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கேம் டெவலப்மெண்ட் யூசிங் பைத்தன் லைப்ரரி கொடுங்க. ஸோ அங்க லிஸ்ட் வந்துடும். ஸோ ஓன்லி பைகேம் மட்டுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் எது வேணா ஓபன் பண்ணிக்கோங்க, எது உங்களோட இஷ்டம். ஓகேவா? எது எல்லாத்துலயும் கொடுக்கும் பாருங்களேன். பைகேம் ஓன்லி பைகேம் மட்டுமே கிடையாது. பைக்லெட் இருக்கு, கிவி இருக்கு, பாண்டா 3D இருக்கு, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு. எல்லாமே ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்ன்றதுக்காக யூஸ் ஆகுற லைப்ரரிஸ் தான். நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கணும் which one is apt, which one will be very simple for me, டாப் மோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது எல்லாமே கேம் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ற லைப்ரரிஸ் தான். சோ பாருங்க, கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டிபிலிட்டி, கிராபிக்ஸ் ரெண்டரிங் அண்ட் மேனிபுலேஷன், சவுண்ட் அண்ட் மியூசிக் ஹேண்ட்லிங், input device management, event handling system, so active connect communities. Yes, that is and all true, right? So a web application develop pananumna, we can make use of the topmost library, that is Django library. Okay va? For example, if you want to become a software developer, then if you want to become a software, for example, you want to the Python is also software, right? Software only, right? That is one type of software development only, right? So if you want to develop that kind of software, then there are 3 libraries that you need to use. One is a SCOMS library, which is used to manage the controls present in your software. And one more thing, Apache is for executing your codes.
Third one is round or track library, which is used to handle the errors. So whenever you are developing the software, there might be errors. So to handle that errors or to track those errors, we will make use of this. For executing the program, we will make use of the Apaches. So these three libraries are very important when you want to develop a software application. So like that, you are having so many things, artificial intelligence and machine learning. So if you want to develop any kind of a machine, there also you will make use of the Python. Then whatever the libraries I have explained in the module 3, NumPy library, Pandas library, Matplotlib library, SkyPy library, then Scikit-learn library, these all libraries, if you have only, you can develop one artificial intelligence application. So where and all this Python program is using? So this and all applications are used. Companies. Is there any known companies? So in the daily life, whatever we are using, let us take a YouTube, let us take Yahoo, let us take Instagram, let us take Pinterest, let us take Spotify, what not, everything, everywhere, in every companies nowadays, most of the things are done using this Python programming language only. If you want, then you can check it here. So many companies are using this Python programming language for their requirement. Images, see here, Amazon is using, PayPal, Uber, Pinterest, Spotify, YouTube, Instagram, Facebook. Next, Red Hat, we know that. Next, Quora, Nokia, NASA company, Google. I said at Google. So search engines, for our search engine assistance, we are using Python only. Udemy. See here, so many are there. Yahoo for maps, navigation purpose, Python. They are using the Python language. Okay. So for media, for this, what is that? Instagram for media, social media. Okay. Netflix for recommendations. Okay. So these and all companies using Python only, which are familiar only they have given. There are so many companies which what we don't know. So in that also they are using that and all. Okay. So now you can check it. I think yesterday I have shown, right, trending. Why we using the Python means because it is a topmost one. So now which one is having a more topmost one is a Python. So Python is, so the C1 is a basic thing. Okay. So when compared to other programming languages, the Python is okay now a top position. So that is the reason we are learning the Python here. Okay. So now we'll stop till here. Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.